பை. டேப் பார்க்க ஒரு மாதிரி ஆட்டோ வாங்க போறேன். இப்போ பார்த்துட்டேன் மேம். இல்லை மேம். மாத்திட்டியா? பாத்தியா பார்க்கலையா? பார்த்தனே, அந்த கலரே இல்லையே. இதோ இதுலயே லைட். ஆனியன் கலரே இல்லையே இங்க. வேற என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு டசன் இருந்தா போதும். அது ஆனியன் கலரா? ஓகேவா? 80 rupees அதெல்லாம் பிடிக்கல. இதை வச்சு நம்ம இங்கே மேட்ச் பண்ணலாம். பிங்க். இது ஆனியன் கலர்னா ஒத்துக்க மாட்டீங்களா? தேடுமா தேடு. ஸோ வேற கிளாஸ் பேங்கிள் போயிடுவோம்மா. இல்லைனா இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கல, கையில் வச்சுன்னு இருக்கு. இது எடுத்தோமா? ஆமாம், இது இன்னொரு 2 டசன் எடுக்கணும். அவங்ககிட்ட கேட்கலாமா? இது இன்னொரு இது ஓகேவா? இது ஓகேவா? ஆனியன் கலர் எங்கே தான் போகுது? இது மட்டும் நான் போய் கேட்டு வந்துடுறேன் அவங்ககிட்ட. சாக்லேட் கலர். இதுக்கு மேலே என்னடி கலர் எடுக்க முடியும்? அது என்ன கலர்மா? இது வேணாம், இதுவே போதும். ஏன்னா இதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. கட் பண்ணிடுவா? இல்லை கேட்குறேன். இதே கலரு இன்னும் 2 டசன் 228 வேணும். அம்மா வாங்கி தராங்களா? 2 இருக்குது இல்லை. அப்படியா? சரி, இது வந்து அதில் 2 தானே இருக்குது, இதில் தானே 1 இருக்குது, இதுலேயும் 2 தான் இருக்குது. சரி, ஒய் நாட் பிங்க்கும் மெரூனும் எடுத்துக்கலாமா? பிங்க்கும் மெரூனும் ரெண்டாமே ஒன்று தான். சரி, ரெண்டாமே ஒன்று பார்த்துமா. ஆக்சுவலாக இது 30 rupees. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். மடிசார் கட்டிட்டு இது போட்டோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ப்ரைடல் வந்து நம்ம நல்லா பட்டுப்புடவை கட்டிட்டு இந்த மாதிரி வச்சோம்னா அழகாக இருக்கும். இது வந்து பிங்க் கலரு, அது மெரூன் கலர், ரெண்டுமே எடுத்துட்டோம். ஏன்னா எனக்கு இது நான் பயங்கரமாக தேடி கீர்த்தியோட அம்மா கிட்ட பாரிஸ் போனீங்கன்னா வாங்கிட்டு வாங்கலாம் சொல்லிவிட்டு லாஸ்ட்டு நாங்களே வாங்குற நிலைமை ஆகிட்டோம். அழகாக இருக்குல்ல? உங்களுக்கு அழகாக இல்லைனாலும் எங்களுக்கு அழகாக இருக்கு. இப்போதானே கட் பண்ணு.